பிளான் பண்ணி தான் பண்றேன். இப்பவும் பிளான் பண்ணி தானே இங்க வந்திருக்க. ஐயோ இல்ல நான் பிளான்ல எதுவும் பண்ணல. அத்தை தான் எங்களை உன்னை எங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்த சொன்னேன். நீ சொல்லவே இல்ல. இப்ப நானே சொல்றேன்னு சொன்னதும் என்ன சொல்ல விடாம தடுக்கிற. இப்போ என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். மொத்த குடும்பத்தோட என் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த கூடாதுன்னு பிளான் பண்றேன். ஐயோ நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவங்க இங்க வந்து என்ன தங்கன்னு சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க எங்க கிட்ட எதுவுமே கேட்கல. திடீர்னு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரின்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கே தெரியும். சூப்பர், நல்லாவே நடிக்கிற. திடீர்னு எங்க அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க இருன்னு சொன்னாங்க, அப்படித்தானே? ஆமா அப்படிதான், நிஜமாவே. ஏய், எப்படி நல்லவ மாதிரியே இப்படி நடிக்கிற? இல்ல நான் சொன்னதுதான் நடந்துச்சு. என்ன நம்ம என்ன நடந்தது சொல்லு. வெல்கம் ஹோம். இனிமே நம்ம சேர்ந்து ஒரே வீட்ல இருக்க போறோம். ஆமா, இனிமே ஒரே வீட்ல தான் இருக்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் நல்ல சான்ஸ். என் அக்கா வெளியில இருக்கிறத விட இந்த வீட்ல இருந்தானா கண்டிப்பா விஷாலையும் அக்காவையும் சேர்த்து வச்சிடலாம். எப்படி ஐடியா? சூப்பர். அப்படியே நாமளும் அப்பப்ப ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ஏய், சூப்பர். ஷூ. ஏய்.